கனவுக்களம் ஸ்டுடியோ நேர்களே எல்லாத்துக்கும் நமஸ்காரம், வணக்கம். இன்றைக்கி நம்ம புதுசாக பார்க்குறோம் சாம்சங் கேலக்ஸி M52. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஃபுல் ரெசல்யூஷன் கேமர்ஸ்க்காக வந்திருக்கு. ஃபுல் AMOLED டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் 7500 mAh பேட்ரி, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸோடு உங்களை தேடி வருது. இதை பற்றின வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 கலரில் ஃபோன்ஸ் வருது. முதல்ல கேஸை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டிவ் பின், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னது இருக்குது, சார்ஜர், அப்புறம் டைப் சி கேபிள், அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிறதுலையே கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கக்கூடியது சோனியோட சென்சார்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா கேமராவுடைய டெப்த்து ரொம்ப டீப்பாக இருக்கும். பிக்சரேஷன் வீடியோலாம் நல்லா இருக்கும். அப்புறம் 750G ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பேக்ரவுண்டு அழகாக இருக்குது. கேலக்ஸி M52 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. நம்ம பார்க்குறதுக்கு பிக்சரோட குவாலிட்டி அவ்வளோ தெளிவாகவும் தரமாகவும் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ராசஸர் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோனில் 730G கொடுத்துருக்குறாங்க. அதனால் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாகவே நம்மளால் பண்ண முடியுது. செல்ஃபி கேமரா பார்த்திங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பார்த்திங்கன்னா 108 MP மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டு கேமரா 13 MPயும், அப்புறம் 5 MB, அப்புறம் 2 MB டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட சென்சாரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பிக்சர் அவ்வளோ குவாலிட்டியாகவும் கிளியராகவும் இருக்குது. இன்றைக்கி கூகுளில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் கேலக்ஸி M50 தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஓஎஸ் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் Android 11 கொடுத்துருக்குறாங்க. உண்மையாலுமே இது நல்ல ஒரு அப்டேட் வெர்ஷன் தான். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 5G சிம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 3D கர்வ்டு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ரின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பேட்ரி, அதனால் தான் ஃபோனோட வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 7500 mAh பேட்ரி கொடுக்குறாங்க. 25 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம இந்த ஜனவரி மாதம் புது வருஷத்தில் எதிர்பார்க்கலாம். மேபி இதனுடைய ப்ரைஸு விலைன்னு பார்க்க போனோம்னா $365 $400 வரும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் 27,000 30,000 இந்த ஃபோன் வரும்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது பட்ஜெட் ஃபோனில் ஒரு அருமையான மெகா ஃபோன் நமக்கு கிடைக்கும். அதற்காக சாம்சங் நிறுவனத்துக்கு வாழ்த்துக்கள்.